அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இல்லத்தரசிகளின் கையில் இறைவனின் கருணை. உழைக்கும் கணவனின் கரங்களுக்கு உடமளித்து, உதவும் மனைவியின் கரங்களுக்கு அருளளித்து, வீட்டு சுவருக்குள் விளையும் தர்மத்தை விண்ணுலக நன்மையாக மாற்றும் அந்த வல்லநாயகன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தன் கையில் இருப்பதை தர்மம் செய்ய துடிக்கும் அந்த பெண்மையின் உள்ளத்தை சொர்க்கத்தின் வாசல் என்ற பொன்னான நபியான் அண்ணல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் தன் கிளைகள் மீதும், குடும்பத்தார் மீதும் எண்ணற்ற சலவாத்துகள் பொழியட்டும் என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அந்த வீட்டின் இல்லத்தரசின் கையில் தான் உள்ளது. இந்த உலகம் முழுவதும் ஒரு பயன்பாட்டு பொருள். அதில் மிகச் சிறந்தது ஒரு நல்ல பெண் மனைவி என்ற நபிமொழியை முன்வைத்து என் உரையை துவங்குகிறேன். இல்லத்தரசிகள் செய்யும் அன்றாட பணிகள் வெறும் வேலைகள் அல்ல, அவை இபாதத்துகள். உணவு தயாரித்தல், பசி உள்ளவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய தர்மம். தன் குடும்பத்திற்காக சமைக்கும் ஒவ்வொரு படுக்கையிலும் அவர்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது. கணவன் மற்றும் பிள்ளைகளை பராமரிப்பதன் மூலம் அல்லாஹ்வின் அருளை அவர்கள் அள்ளுகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் தீனையும் புகட்டுவது போன்ற வருங்கால தலைமுறையை உருவாக்குவது ஒரு தாயின் கைகளில் தான் இருக்கிறது. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்பதன் ஆழமான பொருளை இங்கே விளக்கலாம். இல்லத்தரசிகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள், சோர்வுகள் மற்றும் தியாகங்களுக்கு அல்லாஹ் தரும் பொறி மகத்தானது என்பதை அனைத்து இல்லத்தரசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டின் நிர்வாகத்தை இறைவனில் நடத்தும் ஒரு பெண் மறுமையில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவாள். அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் கியாமத் நாளில் நன்மையின் தட்டில் கணக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடம் சிறந்தவர். ஒரு பெண் தன் கடமைகளை சரியாக செய்து தன் கணவனின் திருப்தியை பெற்றால் அவள் சொர்க்கத்தின் எந்த வாயில் வழியாகவும் சொர்க்கம் நுழையலாம். தர்மம், சதகா என்பது வெறும் பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அது ஒரு கேடயம். பாவங்களை அழிக்கும். தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல தர்மம் பாவங்களை அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இறைவனின் கோபத்தை தணிக்கும். நாம் செய்யும் சிறு தவறுகளுக்காக இறைவன் நம் மீது கோபப்படாமல் இருக்க தர்மம் தடையாக நிற்கிறது. ஆயுளை நீடிக்கும் மற்றும் நோயை குணப்படுத்தும். தர்மம் செய்வதன் மூலம் சோதனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பெண்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது யாராவது யாசகம், அதாவது தர்மம் கேட்டு வந்தால் வந்தவர்களை அதிக நேரம் தாமதிக்க விடாமல் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தர்மத்தை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். தர்மம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளையும் அதிகமான நற்கூலிகளையும், அது மட்டுமின்றி இந்த அகிலத்தில் வாழ்கின்ற போது நாம் செய்த தர்மத்தின் மூலமாக நம் குடும்பத்திற்கு பல சிறப்புகளை வைத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தர்மம் செய்வதன் மூலமாக நமக்கு வர இருக்கக்கூடிய மரணத்தை கூட தள்ளி போடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்தது என்று சொன்னால், எந்த அளவுக்கு தர்மம் செய்வது சிறந்தது என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடம், பெண்களே தர்மம் செய்யுங்கள், உங்கள் நகைகளிலிருந்தாவது தர்மம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கூறினார்கள். பெண்கள் தங்கள் கணவனின் அனுமதியோடு செய்யும் தர்மத்திற்கு கணவனுக்கும் கூலி கிடைக்கும், அந்த பெண்ணுக்கும் முழுமையான கூலி கிடைக்கும். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலி அவர்களின் வீட்டிற்கு ஒரு ஏழை தாய் தனது 2 பெண் குழந்தைகளுடன் பசியோடு வந்தார். அன்னை ஆயிஷா ரலி அவர்கள் வீட்டில் தேடி பார்த்தார்கள். அந்த பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவரான நபிகள் நாயகத்தின் வீட்டில் அப்போது 3 பேரிச்சங்களை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. ஆயிஷா ரலி அவர்கள் அந்த 3 பழங்களையும் அந்த தாயிடம் கொடுத்தார்கள். அந்த தாயின் தியாகம். அந்த தாய் தன் 2 குழந்தைகளுக்கும் தலா ஒரு பழத்தை கொடுத்தார். கையில் இருந்த 3வது பழத்தை அந்த தாய் தான் உண்பதற்காக வாய்க்கருகே கொண்டு சென்றார். அப்போது கையில் இருந்த பழத்தை வேக வேகமாக தின்று முடித்த அந்த 2 குழந்தைகளும் பசி தீராமல் தாயின் கையில் இருந்த அந்த ஒரு பழத்தையும் ஆசையோடு பார்த்தன. அந்த தாய் ஒரு நிமிடம் யோசித்தார்.
தன் பசியை பற்றி அவர் கவலைப்படவில்லை. தன் வாய்க்கு போக வேண்டிய அந்த ஒரு பழத்தை இரண்டாக பிரித்து தன் 2 மகள்களுக்கும் கொடுத்து விட்டார். அந்த தாய் ஒரு துண்டு கூட உண்ணாமல் பசியோடு இருந்தார். இந்த சம்பவத்தை கண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நெகிழ்ந்து போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் இந்த விஷயத்தை கூறினார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைதான் ஈமானின் உச்சகட்டம். ஆயிஷாவே, அந்த தாய் தன் குழந்தைகளுக்காக செய்த அந்த சிறிய தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த தாய்க்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான், மேலும் நரகத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் என்று உரையாற்றும் போது, பெண்களே, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், ஏனெனில் நரகத்தில் பெண்களையே அதிகமாக நான் கண்டேன் என்று கூறினார்கள். உடனே ஒரு பெண்மணி அல்லது ஏன் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகமாக பிறரை சபிக்கிறீர்கள், கணவனுக்கு நன்றி குறைவாக இருக்கிறீர்கள், இந்த நிலையை மாற்ற தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். இதை கேட்டதும் அந்த பெண்கள் தங்கள் சாதனைகளையும் மோதிரங்களையும் கலற்றி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏந்திய துணியில் தர்மமாக போட்டார்கள். என்று சொன்னால் தர்மம் எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அவர்களை போன்று தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.